மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அரசியல் குறி. அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடன் கடந்த 3-4 முறைகள் பேசும்பொழுது கூட அமித்ஷா சொல்லிவிட்டார், நீங்க எல்லாம் ஒன்னா இணையலன்னா டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி 4 பேர் இணைஞ்சிங்கன்னா எங்களுக்கு வேண்டாம். ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு அமித்ஷா தமிழகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு விட்டார், அரசியலை எப்படி அணுகுமுறை செய்ய வேண்டும் என்று அந்த பேட்டியில் ட்ரக் மெனேஸை பற்றி பேசியிருக்கிறார். போதைப் பொருள் பற்றியும் மருந்துகளை பற்றியும். கண்டிப்பாக அமித்ஷாவுடைய தாக்கம் முழுக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் பதவியிலிருந்து என்பதுதான். அடுத்த 8ஆம் தேதி ஜூலை மாதம் சென்னை வர இருக்கிறார். அப்பொழுது அவர் நிருபர்களிடம் பேசும்பொழுது இதைத்தான் தெரிவிப்பார். அனுதாபம் அதிகமாக விட்டது. சமீப காலமாக ஆங்கில தொலைக்காட்சிகளில் மூடாதி தமிழ்நாடு எடுக்கும் பொழுது நான் ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருக்கிறேன் டெல்லியில். எங்களுக்கு வரக்கூடிய செய்தி, மு.க. ஸ்டாலினுடைய ஒரு முக்கியத்துவம் தமிழக அரசியல் இருந்து செந்தில் பாலாஜியும் திமுக தூது அனுப்பியது செல்வ பெருந்தகை மூலமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு. அதைத்தானே அன்புமணி ராமதாஸ் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், திமுக பாமகவை உடைக்க இருக்கிறது என்று. ஆனால் வயது முதிர்ந்த முதியவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் சோரம் போய்விட்டாரோ திமுகவிற்கு என்ற ஒரு அச்சம் கூட அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்களிடம் வருகிறது. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம் வணக்கம் சார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய சமீபத்திய பேச்சு மீண்டும் அதிமுக பாஜகவுக்கு இடையில ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்துல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி உறுதி அப்படிங்கறத அமித்ஷா அவர்கள் தெரிவித்ததோட மட்டுமல்லாமல் பாஜகவும் ஆட்சியில பங்கு பெறும் அப்படிங்கிறது தெரிவித்த கருத்துக்கள் தான் ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அரசியல் குறி. அதற்கு பாஜகவினுடைய உதவி அதிமுகவிற்கு தேவை என்பதைத்தான் வலியுறுத்தி வருகிறார். தனிப்பட்ட முறையிலும் சரி, பொது தளங்களிலும் சரி. எப்படி புதுச்சேரியில் பாஜக அரசு 5 வருடம் நடத்தினார்களோ கூட்டணி அரசு, ரங்கசாமி காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு, அதே மாதிரியான சூழ்நிலையைத்தான் தமிழகத்திலும் உணர்த்த வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண அலை. அதற்கு ஏதுவாக எடப்பாடி பழனிசாமியுடன் கடந்த 3-4 முறைகள் பேசும்பொழுது கூட அமித்ஷா சொல்லிவிட்டார், நீங்க எல்லாம் ஒன்னா இணையலன்னா டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி 4 பேர் இணைஞ்சிங்கன்னா எங்களுக்கு வேண்டாம். நீங்க இணையாதுன்னா கூட்டணி போனோம். அந்த கண்டிஷன் போடுறாரு. இது டிட் ஃபார் டட். நீ இதை பண்ணு, நான் அதை பண்றேன். நீ இதை பண்ணு, நான் அதை பண்றேன். அதுதான் அரசியல். இதே எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு விட்டார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் கூறியது என்ன என்று கேட்டால், தினகரனை நான் சேர்த்துக் கொள்ளுவேன், ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று. ஆக மொத்தம் பிரச்சனைகள் பேசிக்கொண்ட ஒரு பேச்சு நிலவரத்தில் இருக்கிறது. இதன் நடுவே 11 ஆண்டுகள் முடிந்ததற்காக தினத்தந்தி, தினமலர் போன்ற பத்திரிகைகளுக்கு அமித்ஷா எப்படி ஐயா கருணாநிதி அவர்கள் கேள்வி பதில் எழுதி தருவாரோ பத்திரிகை நிருபர் இல்லாமல், அதே மாதிரி அமித்ஷாவும் கேள்வி பதில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல பாருங்க, நிருபர் பேரே போடல. இது கேள்வி கேட்டது ஒருத்தர், பதில் சொன்னது அமித்ஷா. எல்லாமே டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க கையில். அதுதான் ஆங்கில பத்திரிகை பிரதானமாக வந்திருக்கிறது. அந்தந்த ராஜ்யங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை செஞ்சிருக்கிறார்கள். இதனுடைய முக்கிய நோக்கம் நரேந்திர மோடியினுடைய 11 ஆண்டுகள் பூர்த்தி செய்தது. 12வது ஆண்டில் நிறைவேறித்த போது சில அரசியல் பிரச்சனைகள் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்ற மாதிரி பேசும்பொழுது தமிழகத்தில் கண்டிப்பாக என்டிஏ ஆட்சி என்கிறார், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்.
அலையன்ஸ் என்ற கூட்டணி தானே என்று அமித்ஷாவுடைய வாதம். ஆனால் உள்ள அவர் பொடி வச்சு பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்டக்க என்டிஏ ஆட்சின்னு நாங்க சொல்றோம், தாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், ஆனால் இன்னும் வரக்கூடிய 6 மாதத்திற்குள் நீங்கள்லாம் ஒன்னா சேருங்க, நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிடுங்க, நாங்க வரல, எங்களுக்கு ஒரு 20 சீட்டு ஜெயிப்போம்னு எங்களுக்கு தெரியும், நாங்க இந்த 20 சீட்டு ஜெயிச்சிட்டுமானே அதுல வரக்கூடிய நிலைப்பாடுதான் மாறுதல்களை கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார் அவர். அதுதாங்க அவருடைய பேட்டியினுடைய தாற்பயம். அமித்ஷா உறுதியாக இருக்கிறார். முன்னொன்று சொல்றேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு, அமித்ஷா தமிழகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு விட்டார், அரசியலை எப்படி அணுகுமுறை செய்ய வேண்டும் என்று. அந்த பேட்டியில் ட்ரக் மெனேஸை பற்றியும் பேசியிருக்கிறார், போதைப் பொருள் பற்றியும் மருந்துகளை பற்றியும். அதுவும் அவருடைய முதல் வர்ணனையாக இருந்தாலும் தமிழக ஊடகங்கள் வேண்டுமென்றே அதிமுக பாஜக உறவை கெடுக்க வேண்டும் என்று இது செய்திருப்பதாகத்தான் தமிழக பாஜக தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரிடம் இது பற்றி பேசியிருக்கிறார்கள் இன்று காலை, அதாவது சனிக்கிழமை 28ஆம் தேதி ஜூன் காலை. சார், அமித்ஷா அவர்களுடைய அந்த கேள்வி பதில்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது, பெரிய முதலீடுகள் வராமல் போய்விட்டன, இதன் காரணமாகத்தான் பெரிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வராமல் போய்விட்டன, திமுக அரசை வந்து நேரடியாகவே கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக அமித்ஷாவுடைய தாக்கம் முழுக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் பதவியிலிருந்து என்பதுதான். அடுத்த 8ஆம் தேதி ஜூலை மாதம் சென்னை வர இருக்கிறார். அப்பொழுது அவர் நிருபர்களிடம் பேசும்பொழுது இதைத்தான் தெரிவிப்பார். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைமையில் ஆட்சி வருவது ஒன்று. அந்த எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷா பிரதிதினம் தொடர்பில் இருக்கிறார். அலையன்ஸுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக, அமித்ஷாவுடைய பாஜகவிற்கு உறவு நன்றாக இருக்கிறது. அதன் ரீதியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமூக வலைதளங்களில் 6 குறிக்கோளை வைத்து நடைபயணம் ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார். 7ஆம் தேதி ஜூலையிலிருந்து கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் என்பது தமிழக அரசியலை கண்டிப்பாக மாற்றும். அதற்கு அமித்ஷா துணை புரிவார். அமித்ஷாவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உறவுகள் நன்றாக இருக்கின்றன. அதில் வேண்டுமென்று தமிழக ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிரிவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் இது செய்கின்றன என்றுதான் அமித்ஷா மனதில் இருக்கிறது. சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங் ஆகல, பல கட்சிகள் இன்னமும் கூட்டணியில இணையல்ல, இன்னும் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகாம இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுதே சார், இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக அவர் தன்னுடைய அரசியல் ரீதியாக பார்த்தால் தன்னுடைய ஆதரவாளர்களையும் அதிமுகவுடைய ஊழியர்களையும் உற்சாகப்படுத்துவதற்குத்தான் செய்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், வேண்டுமென்றே தமிழக ஊடகங்கள் தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18 போன்றவர்கள் எல்லாம் சோரம் போய் விட்டதாகத்தான் சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க, காங்கிரஸ்ல திமுக நடுவில் உறவுக்கு பாதிக்கவே இல்லைங்களா? ஏங்க நேற்று செல்வ பெருந்தகைய ராமதாசவை பார்க்கிறாரு, அதை பத்தி இந்த சோரம் போன ஊடகங்கள் பார்க்குமாங்க, கேட்குமா? திருப்பி திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவங்க காலையே போய் இது பண்ணிட்டு இருக்காங்களா இந்த பைத்தியக்காரங்க மாதிரி? என்னங்க அது? தமிழக ஊடகங்களுக்கு சரியான பாடுதல் 2026 பொதுமக்கள் கற்பிப்பார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவிலிருந்து பலன் பெறும் பயம் பெறும் ஊடகங்கள் வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமியை தாக்குவது, பாஜகவை நிராகரிப்பது என்று ஒருதலை பட்சமாக இருப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி மீது அனுதாபம் அதிகமாக விட்டது. சமீப காலமாக ஆங்கில தொலைக்காட்சிகளில் மூடாதி தமிழ்நாடு எடுக்கும் பொழுது நான் ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருக்கிறேன் டெல்லியில். எங்களுக்கு வரக்கூடிய செய்தி, மு.க. ஸ்டாலினுடைய ஒரு முக்கியத்துவம் தமிழக அரசியல் இருந்து செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ராஜினாமா செய்த பிறகு, அதையும் தவிர இந்த போதைப் பொருட்கள் விஷயம் பொது நலத்திற்கு வந்த பிறகு, சினிமா நடிகர்கள் எல்லாரும் வந்த பிறகு
திமுகவுடைய நிலைப்பாடு குறைந்து விட்டது, அதிமுக நிலைப்பாடு அதிகமாகி இருக்கு. அதிமுகவிற்கு 57% சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க, 48 49 தான் இபிஎஸ் சொல்றாங்க. ஆக மொத்தம் இதுதான் ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய பயணம் என்பது வெற்றிகரமாக இருக்கும், பார்த்து கொண்டே இருங்கள். சார், செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை அவருடைய இல்லம் தேடி திண்டிவனத்துல தைலாபுரத்துல போய் சந்தித்தது திமுக முதுகில் செல்வ பெருந்தகை அவர்கள் குத்த முனைகிறாரா, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு செக் வைப்பதற்காக திமுக தலைமை மூலம் செல்வ பெருந்தகை அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாரா? எப்படி சார் பார்க்கறது? பின்னணி என்ன சார்? ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் காங்கிரஸ் தலைவரை பகலகாயாக யூஸ் படுத்துகிறார். தாயக்கட்டை மாதிரி, அதாவது ஒரு ஒரு கருவேப்பிலை மாதிரி, சாம்பார்ல கடையில் போட்டு தூக்கி போடுறாங்க பாருங்க, அதே மாதிரி திமுக தூது அனுப்பியது செல்வ பெருந்தகை மூலமாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு. அதைத்தானே அன்புமணி ராமதாஸ் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், திமுக பாமகவை உடைக்க இருக்கிறது என்று. ஆனால் வயது முதிர்ந்த முதியவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் சோரம் போகி விட்டாரோ திமுகவிற்கு என்ற ஒரு அச்சம் கூட அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்களிடம் வருகிறது. சார், இப்போ பாமக ரெண்டு அணியா உடைந்து விட்டது. ஒரு அணி ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக பக்கம் செல்ல போகிறது, அன்புமணி தலைமையிலான பாமக பாஜக பக்கம் இருக்க போகிறது அப்படிங்கிற கருத்துக்கள் வெளிவருகிறதே சார், இதை எப்படி பாக்குறீங்க? அது பாமகவுடைய ஊழியர்களிடையே இருக்கக்கூடிய விரோதத்தை சம்பாதிக் கொள்ளவும் கண்டிப்பாக அதிமுக இதில் வெற்றி அடையும். காரணம், அன்புமணி ராமதாசிடம் 75 விழுக்காடு ஊழியர்கள் அன்புமணி ராமதாசுடன் இருக்கிறார்கள். ஐயா ராமதாசுடன் 25% தான் இருக்காங்க. ஐயா ராமதாசிடம் பணம் இருக்கிறது, ஐயா ராமதாசிடம் குடும்பம் இருக்கிறது. ஆனால் அன்புமணி ராமதாசிடம் ஊழியர்கள் இருக்கிறார்கள், கேடர் இருக்குது அவங்களோட. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.